கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல் ஆவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். பொட்டுப்பூச்சின்னு என்னன்னு தெரியுங்களா? அது ஒரு வித கரையான். இப்போ நிலத்துல எல்லாம் தெரியுது இல்லைங்களா? பூமிக்குள்ளே இருக்கும் பாருங்கள் கரையான். அந்த மாதிரி இருக்காது. அதை பார்த்தா அது ஒரு வேறு விதமான, ஏன்னா அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா துணிகளை எல்லாம் அரித்து எடுத்துரும். நீங்கள் வீட்டில் ரொம்ப நாளைக்கு ஒரு துணியை மடித்து வச்சு பாருங்கள், எடுத்துகிட்டு மறுபடியும் அதை எடுத்து உதறி பாருங்கள், எந்த இடத்துல நான் மடித்து வச்சிங்களோ அந்த இடமெல்லாம் ஓட்டையாக இருக்கும், கிழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பூச்சி கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ளே இருக்கிற பூச்சி, அதை அரித்து எடுக்கிற பூச்சி இருக்குது பார்த்திங்களா, அது கண்ணுக்கு தெரியாது. பொட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி என்ன பண்ணுமா, வஸ்திரத்தை, அதாவது வஸ்திரம்னா துணியை எப்படி பாழாக்குது பாருங்கள். நீங்கள் என்ன தான் விலை உயர்ந்த பீரோவில் துணியை மடித்து கொண்டு போய் வச்சிங்கன்னு வச்சுங்க, நிறையா பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவர்களுடைய திருமண புடவையை கட்டவே மாட்டாங்க, மடித்து வச்சுருப்பாங்க. பட்டு புடவையை 10 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஞாபகம் அந்த புடவையை எடுத்து பார்ப்பாங்க, அந்த ஓரமெல்லாம் அரிச்சு போயிடும். யார் அரிச்சா? பொட்டுப்பூச்சி. இந்த பொட்டுப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இது கண்ணுக்கே தெரியாது. இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கடவுள் நம்ம கூட துணையாக இருக்கிறார். கடவுள் நம்ம கூட துணையாக இருக்கிறாரு, நமக்கு துணை செய்கிறார். எந்த விதத்துலேயும் நாம் ஆபத்துலேயோ பாவத்திலேயோ விழுந்து விடாதபடிக்கு, விபத்தில் சிக்கிறாதபடிக்கு நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். என்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அநியாயமா? இப்போது ரொம்ப சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்மளை போய் இந்த போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க சில பேர். நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோன்னு வச்சுங்களேன், அங்கே அவங்களோட முழு பிழைப்பை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் போய் ஒரு அதிகாரிகள் இடத்துல போட்டு கொடுக்கறது தான் அவனோட வேலை. போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு உண்டானதை வாங்கிட்டு போயிடுவான். எப்படி யூதாசு 30 வெள்ளி காசு வாங்கினான்னு அந்த மாதிரி இவன் போட்டு கொடுத்துட்டு அவங்கள காட்டி கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடவும், சிக்கன் வாங்கி சாப்பிடவும், துணிமணி எடுத்துக்கவும், லஞ்ச காசு வாங்கவும், இப்படி இவனோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல இருக்கும். இவங்களோட தவறான செய்தியினாலே நம்மை என்ன பண்ணுவாங்கன்னா தண்டிப்பாங்க. நேர்மையாக நடக்கிறவங்கள, கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்கள தண்டிப்பாங்க. இப்படி ஒரு தண்டனையை நமக்கு கொடுக்கிறவன் யாருன்னு கேட்குறார். கடவுள் நம்ம பக்கத்தில் நின்றுட்டா இவனுக்கெல்லாம் யார், எத்தனை பேர் போய் நம்ம மீது தவறான ஒரு காரியத்தை சொன்னாலும் அங்கே நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்மளை தொட்டாங்கன்னு வச்சுங்க, அவருடைய கண்ணின் மணியை தொடுகிற மாதிரி. நம்ம மேலே கை வச்சாவோ, நமக்கு அவங்க ஏதோ ஒரு இடையூறு பண்ணணும்னு நினச்சாவோ, அவங்களுக்கு தொடர்ந்து இடையூறு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இங்கே சொல்கிறார், இந்த சால்வையை, இந்த துணியை, இந்த புடவையை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு பொட்டு பூச்சி எப்படி அரிக்கிறதோ, அதுபோல் கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேலே பொல்லாப்பை கொண்டு வருகிற ஜனங்கள் மீது அரிப்பு வரும். அவன் கண்ணுக்கு தெரியாது, அழிஞ்சு போயிடுவான். நல்லா தான் இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக லாக் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட வாழ்க்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியல. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அதாவது நீங்கள் தைரியமாக இருங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு எதுக்கும் பயப்படாதீங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த வஸ்திரத்தை போல் ஆனவங்க தாங்கிறார். எப்படி இந்த வஸ்திரமோ அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறாரு.
கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறது? நாம் கர்த்தருக்கு என்ன கைமாறு செய்யறது? காணிக்க கொண்டே நிறையா போடணுமா? தசம பாகம் கொண்டே நிறையா போடணுமா? பணம் நிறையா கொடுக்கணுமா? என்ன விரும்புகிறார் அவர்? அதை சொல்லுங்கள். என்னைக்காவது நம்ம அதை யோசிக்கிறோமா? கர்த்தர் நம்ம கூட துணை நிற்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு? எப்பா நீ தப்பு பண்ணாத, பொய் பேசாத, களவாடாத, விபச்சாரம் பண்ணாத, உன் உடம்பை நீ கெடுத்துக்காத, மற்றவங்களோட வாழ்க்கையை நீ கெடுக்காத, கஷ்டப்பட்டு சம்பாரி, உழைச்சி சாப்பிட்டுட்டு நிம்மதியார். இதைத்தானே சொல்கிறாரு. பதவிக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக ஆசைப்பட்டு நீ வீண் விரயம் பண்ணி அநியாயமாக பேரை கெடுத்துக்காத. பதவி உனக்கு வரணும்னா ஏற்ற காலத்தில் வரும். பட்டம் உனக்கு வேண்டுமானால் நீ நல்லா படிச்சினா வரும். நீ ஐஸ்வர்யவானா வரணும், பணக்காரனாக வரணும்னா நீ கடுமையாக உழைச்சினா பணக்காரனாக முடியும். அழகான மனைவியை நீ நேசிச்சினா நீ விபச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. உன்னுடைய மனைவியை நீ நேசித்தால் போதும். உங்களுக்கு என்ன வராது? விபச்சார பாவத்தில் மனசு தோணாது. மற்றவங்க நம்மளை பாராட்டணும், பெருமை பாராட்டணும், நாம் முதன்மையான இடத்த தேடணும்னு எவனாவது நினச்சி தப்பான வழியை செஞ்சானா அவன் அழிஞ்சு போயிடுவாங்கிறது தான் இந்த வேதம் சொல்லுது. அவன் சால்வியை பொட்டு பூச்சி அரிப்பது போல் அரிஞ்சிடும் அவன் வாழ்க்கை. அவன் வாழ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை செய்ய வேண்டாங்கிற, அந்த மாதிரி காரியத்தில் நம்ம தலையிட வேண்டாம். யார் எப்படி போனால் என்ன? ஒருத்தன் தவறு செய்கிறான், அவனுக்கு போய் சொல்லுங்கள், நீங்கள் செய்கிறது தவறு, இப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை நான் அப்படி தான் செய்வேன்னு சொன்னால் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. சொல்லாதது நம்முடைய தவறாக இருந்துடக்கூடாது, சொல்லிடணும். மனம் திரும்பினா கடவுள் அவனுக்கு நல்ல ஒரு வழி கொடுப்பார், மனித நேயத்தோடு நடந்தானா. இல்லைன்னா புட்டு பூச்சி சால்வியை அரிப்பது போல அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்படும். ஒரு நாளைக்கு தூசியாக போயிடும். அன்பானவர்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாம் அதை செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்லுவதை கேளுங்கள். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லணும், ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சொல்லணும். ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தையும் சொல்லணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அன்பானவர்களே, தயவு செஞ்சு கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் அப்படிங்கிற அந்த தைரியத்தோட நம்ம எந்த விஷயத்துக்கும் தலையிடாமல் நன்மையானதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்து பயணிக்கிறவர்களாக நாம் இருக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். ஒருத்தனும் நம்மளை அசைக்க முடியாது. எப்பேற்பட்டவனும் நம்ம மீது குற்றம் சொல்ல முடியாது, நம்மை குறை சொல்ல முடியாது. நிச்சயமாகவே நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காணொளி மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களோடு கூட துணை நிற்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த தின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. தொடர்ந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறதினாலே நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்கிற அந்த தைரியத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஒருவனும் அநியாயமாய் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுதினமும் வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய மனதுருக்கத்தினாலும், உம்முடைய மாட்சிமையினாலும், உம்முடைய அன்பினாலும் நீர் எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் என்கிற தைரியத்தோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம். நீர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.